HBO சமீபத்தில் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீரிஸோடைய சீசன் 3 ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. வர ஜூன் மாதம் 22ஆம் தேதி இதோடைய முதல் எபிசோட் வெளியாகுது. வெஸ்ட்ரோஸில் மூண்டிருக்க உள்நாட்டு போர், டிராகன்ஸ்களோட சண்டைன்னு பரபரப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ்க்கு முன்னாடி வெஸ்ட்ரோஸ் எப்படி இருந்துச்சு, தர்கேரியன்ஸ் எப்படி வெஸ்ட்ரோஸ்க்கு வந்தாங்க, ஏகான் தர்கேரியன் யாரு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஆரம்ப காலத்துல வெஸ்ட்ரோஸ்ல சில்ட்ரன் ஆஃப் ஃபாரஸ்ட், அதாவது வனப்புத்திரர்கள் தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வியர்வுட் மரங்களை கடவுளா வழிபடுற பழக்கத்தை வச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருந்த காலகட்டத்துல தான் ஃபர்ஸ்ட் மென் அப்படின்னு சொல்லப்படுற ஆதி மனிதர்கள் இசோஸ்ல இருந்து வெஸ்ட்ரோஸ்க்கு படையெடுத்து வராங்க. வந்தவங்க சும்மா இல்லாம வியர்வுட் மரங்களை வெட்டி அதை பயன்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. வியர்வுட் மரங்களை கடவுளா பார்த்துட்டு வந்த வனப்புத்திரர்களுக்கு இதனால கடுமையான கோபம் வருது. இதனால வனப்புத்திரர்களுக்கும் ஆதி மனிதர்களும் இடையே பெரிய போர் மூளுது. வனப்புத்திரர்களை காட்டிலும் ஆதி மனிதர்கள் பலம் வாய்ந்தவங்களா இருந்தாங்க. இதனால இவங்களை சமாளிக்க பல மந்திர சக்திகளை பயன்படுத்தினாங்க வனப்புத்திரர்கள். ஆனா அது எதுவுமே ஆதி மனிதர்களுக்கு எதிராக எடுபடல. கடைசியா ஆதி மனிதர்கள்ல சில பேரை புடிச்சிட்டு வந்து அவங்க நெஞ்சில டிராகன் கிளாஸ் அப்படின்ற ஒரு உலோகத்தை சொருகி நைட் கிங் அப்படின்றவனை உருவாக்குறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நைட் கிங் இவங்க சொல்றத கேட்காதனால நைட் கிங்கை சிறைப்படுத்துறாங்க வனப்புத்திரர்கள். போர் ரொம்ப நாள் நீடிச்சதுனால ரெண்டு பக்கமும் நிறைய இழப்பு ஏற்படுது. இதனால போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக ரெண்டு பக்கத்துல இருந்தும் காட்ஸை அப்படின்ற இடத்துல சந்திச்சு அமைதி உடன்படிக்கைய போடுறாங்க. அதுபடி வனப்புத்திரர்கள் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கும் ஆதி மனிதர்கள் வெஸ்ட்ரோஸ்ல இருக்க நிலத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் 2000 வருஷம் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. வனப்புத்திரர்கள்னால சிறைப்படுத்தப்பட்ட நைட் கிங் எப்படியோ சிறையில இருந்து தப்பிச்சு அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள போயிடுறான். இப்படி போனவன் சில வருஷம் கழிச்சு ஒயிட் வாக்கர்ஸ் அப்படின்னு ஒரு படையை உருவாக்கி வெஸ்ட்ரோஸை நோக்கி படையெடுத்து வந்தான். ஒயிட் வாக்கர்ஸ் ஒரு ஜாம்பி மாதிரியான கிரீச்சர்ஸ். அவங்க யாரை தாக்குனாலும் அவங்களும் ஒயிட் வாக்கர்ஸா மாறிடுவாங்க. அவங்க போற இடம் எல்லாமே கடும் பனியையும் கொண்டு போனாங்க. ஒயிட் வாக்கர்ஸை எதிர்க்க போய் வனப்புத்திரர்கள்ல பலர் தங்களோட உயிரை விட்டாங்க. இந்த விஷயம் ஆதி மனிதர்களுக்கு தெரிய வர அவங்க நைட் வாட்ச் அப்படின்னு ஒரு பெரும் படையை உருவாக்குனாங்க. வனப்புத்திரர்கள் ஆதி மனிதர்கள் பெரிய உருவம் கொண்ட மனிதர்கள்னு எல்லாரும் ஒயிட் வாக்கர்ஸை எதிர்த்து கடுமையா சண்டை போட்டாங்க. த பேட்டில் ஆஃப் டான் அப்படின்ற போர்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒயிட் வாக்கர்ஸை வடக்குல இருக்க அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு துரத்தி அடிச்சாங்க. என்னதான் போர்ல வெற்றி பெற்றாலும் நைட் கிங் எப்போ வேணா திரும்ப வரலாம் அப்படின்ற பயம் எல்லாருக்கும் இருந்துச்சு. இதை போக்க தான் பிராண்டன் ஸ்டார்க் தலைமையில ஒரு பெரும் சுவர் எழுப்பப்படுது. அதை த வால் அப்படின்னும் அதை பாதுகாக்கிறவங்கள நைட்ஸ் வாட்ச் அப்படின்னும் கூப்பிட்டாங்க. இந்த வால் வெஸ்ட்ரோஸையே ரெண்டா பிரிச்சுது. ஒரு பக்கம் அடர்ந்த காடுகளும் குளிரும் அதிகமா இருக்க பிரதேசம், இன்னொரு பக்கம் மக்கள் வாழக்கூடிய எல்லா வளமும் இருக்க நிலப்பரப்பு. இதுக்கு அப்புறம் தான் வெஸ்ட்ரோஸ்ல 7 சாம்ராஜ்யங்கள் உருவாக ஆரம்பிச்சது. ஸ்டார்க் வம்சத்தை சேர்ந்தவங்க விண்டர்ஃபெல்ல தலைநகரமா கொண்டு பனி நிறைந்த வடக்கு பகுதியை ஆட்சி செய்றாங்க. ஸ்டார்க்ல இருந்து பிரிஞ்சு வந்த சில வம்சங்கள் அவங்களுக்குன்னு சின்ன சின்ன ராஜ்யங்களை உருவாக்கிக்கிறாங்க. அதுல முக்கியமானவங்க தான் ஹவுஸ் போல்டன். தெற்குல ஒரு வளமான விவசாய நிலங்களை கொண்ட நாடு இருந்துச்சு. ஹவுஸ் கார்ட்னர் அப்படின்றவங்க தான் இந்த நிலங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ரீச் அப்படின்னு ஒரு ராஜ்யத்தை உருவாக்கி ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. சின்ன மலைப்பகுதிகளை கொண்ட வெஸ்டர்லாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ராஜ்யம் இருந்துச்சு. அங்க ஒரு சிங்கம் ஊருக்குள்ள பூந்து ரொம்ப நாளா அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. அந்த சிங்கத்தை வேட்டையாட கார்லோஸ் அப்படின்றவன் சிங்கத்துடைய குகைக்குள்ள போறான். அங்க சிங்கத்தை கொன்னதுக்கு அப்புறம் குகையில சூரிய ஒளி வருது. அப்பதான் அவனுக்கு தெரிய வருது இந்த குகை ஃபுல்லாவே தங்கம் இருக்கு அப்படின்னு. இதுக்கப்புறம் குகைக்கு மேல இருக்க மலையில ஒரு கோட்டையை கட்டி அதுக்கு தன்னுடைய கேஸ்டர் வம்சத்துடைய பேரை சேர்த்து கேஸ்லரி ராக் அப்படின்னு ஒரு கோட்டையை உருவாக்குறான். மலைக்கு கீழேயே தண்ணி இருக்கிறதுனால அங்கேயே ஒரு பெரிய கப்பல் படையும் உருவாக்குறான். வெஸ்ட்ரோஸ்லயே செல்வமிக்க ராஜ்யமா கேஸ்லரி ராக் ஆயிடுது. கேஸ்லரி ராக்ல இருக்க தங்கத்தை எடுக்க எவ்வளவு பேர் முயற்சி பண்ணியும் தோத்துதான் போறாங்க. நேரடியா சண்டை போட்டு கேஸ்லரி ராக்கை பிடிக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட லேன் அப்படின்ற திருடன் ஒரு சின்ன இடுக்க கண்டுபிடிச்சு யாருக்கும் தெரியாம கேஸ்லரி ராக் கோட்டைக்குள்ள போயிடுறான். இப்படி போனவன் கோட்டைக்குள்ள இருக்கவங்கள பயமுறுத்த ஆரம்பிக்கிறான். விசித்திரமான சத்தங்களையும் எழுப்பினான். கோட்டைக்குள்ள உண்மையிலேயே பேய் தான் இருக்கு அப்படின்னு பயந்து கேஸ்டர் வம்சத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் ஓடிட்டாங்க.
இதுக்கப்புறம் லேன் கேஸ்லரி ராக்கை கைப்பற்றி லானிஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு வம்சத்தை உருவாக்குறான். இப்படிதான் லானிஸ்டர்ஸ் வெஸ்ட்ரோஸ்ல உருவானாங்க. வெஸ்ட்ரோஸுடைய கிழக்கு பகுதியில ஸ்ட்ராம்ஸ்லேண்ட் அப்படின்னு ஒரு ராஜ்யம் உருவாகுது. அங்க பெரும்பாலும் புயலும் மழையும் தான் பெய்யும். வெஸ்ட்ரோஸ்ல மிகப்பெரிய மழைக்காடுகளான கிங்ஸ்வுட்டும் ரெயின்ஸ்வுட்டும் இங்கே தான் இருக்கு. ஸ்ட்ராம்லாண்டுடைய முதல் அரசன் டியூரண்ட் கடவுளையே எதிர்த்து சண்டை போட்டான் அப்படின்னு சொல்றாங்க. டியூரண்ட் கடல் மற்றும் காற்று கடவுளுடைய பொண்ணை காதலிச்சான். இதனால கடும் கோபத்துக்கு உள்ளான கடவுள்கள் டியூரனுடைய திருமண நாள் அன்னைக்கு பெரிய மின்னல் இடிகளை விட்டு டியூரனுடைய குடும்பத்தையும் வீட்டையும் அழிச்சிடுறாங்க. இதுக்காக டியூரன் சோர்ந்து போகாம திரும்பவும் ஒரு வீடை கட்டுறான். அதையும் அழிக்கிறாங்க கடவுள்கள். இப்படியே போயிட்டு இருக்க கடைசியா சில்ட்ரன் ஆஃப் ஃபாரஸ்ட் மற்றும் வாழை கட்டின பிராண்ட் த பில்டருடைய உதவினால மந்திரங்களை பயன்படுத்தி ஒரு பெரிய கோட்டையை கட்டுறான். இந்த கோட்டையை கடவுள்களால எதுவுமே பண்ண முடியல. அவங்க அனுப்பின புயல்களும் இந்த கோட்டை கிட்ட வந்து நிக்கிறதுனால அந்த கோட்டையை ஸ்ட்ராம்சென்ட் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் டுரண்டன்ஸ் ஸ்ட்ராம்சென்டை தலைநகரமா கொண்டு ஸ்ட்ராம்லாண்டை ஆட்சி பண்ணிட்டு வராங்க. இந்த எல்லா ராஜ்யங்களுக்கும் நடுவுல ஒரு ராஜ்யம் இருக்கு, அதுதான் ரிவர்லாண்ட்ஸ். இங்க நிறைய நதிகள் ஓடும். அதுல ரொம்பவே பெரிய நதி ட்ரைடன்ட். இந்த நதிகளை சுத்தி ரிவர் கிங்ஸ் அப்படின்னு பல மன்னர்கள் ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. இதே காலகட்டத்துல ஓல்ட் டவுன் அப்படின்னு ஒரு வணிக நகரமும் இருந்துச்சு. இத ஹைடவர் அப்படின்ற வம்சத்தை சேர்ந்தவங்க ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. இங்கதான் மருத்துவர்கள், விஞ்ஞானிகள் மற்றும் மேதைகளால உருவாக்கப்பட்ட ஆர்டர் ஆஃப் மேஸ்டர்ஸும் இருக்கு. பல ராஜ்யத்தை சேர்ந்த இளவரசர்கள் இங்க படிக்கிறதுக்காக வருவாங்க. இது போக தீவுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து அயன் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ராஜ்யம் உருவாச்சு. அந்த தீவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த கிரே கிங் ஒரு கடல் கன்னியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதனால கடுப்பான புயல் கடவுள் தொடர்ந்து அயன்லாண்ட்ஸை அழிச்சிட்டே இருந்தாங்களாம். இதனால கிரே கிங் புயல் கடவுளை எதிர்த்து 1000 வருஷம் போர் புரிஞ்சிருக்காரு. இது மட்டும் இல்லாம நாகாங்கிற கடல் ராட்சசிய அழிச்சு மொத்த அயன்லாண்ட்ஸையும் ஒன்று சேர்த்தாராம். இவருக்கு ட்ரவுண்ட் காட்ஸ் அப்படின்ற கடவுள் உதவுனதுனால அயன் பாண்ட்ஸ் எல்லாரும் அவரை வழிபட ஆரம்பிச்சாங்க. இப்படி வெஸ்ட்ரோஸ்ல பல ராஜ்யங்கள் உருவாகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் எசோஸ்லயும் பல முக்கியமான ராஜ்யங்கள் இருந்தது. அதுல ரொம்பவே முக்கியமான ராஜ்யம் தான் வலேரியா. அங்க இருந்தவங்கள வலேரியன்ஸ் அப்படின்னு கூப்பிட்டாங்க. வலேரியன்ஸ் முதல்ல ஒரு ஆடு மேய்க்கிற கூட்டமா தான் இருந்தாங்க. வலேரியால எரிமலைகள் நிறையவே இருக்குமா. இப்படி வலேரியன்ஸ் ஒரு நாள் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கப்போ பெரிய டிராகன் முட்டை அவங்க கண்ணுல படுது. வலேரியன்ஸ்க்கு ஏற்கனவே மந்திர தந்திரங்கள் தெரியுங்கிறதுனால அவங்க அந்த முட்டையை பொறிக்க வச்சு அந்த டிராகன்ஸ்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. இந்த டிராகன்ஸை வச்சு வலேரியன்ஸ் எசோஸ்ல இருந்த பல ராஜ்யங்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட வலேரியன் ஸ்டீல் அப்படின்ற உலோகமும் இருந்துச்சு. அதை வச்சு மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்களையும் உருவாக்குனாங்க. எசோஸ்லயே அழிக்க முடியாத சக்தியா உருவெடுத்தாங்க வலேரியன்ஸ். வலேரியால கிட்டத்தட்ட 48 குடும்பங்கள் இருந்தது. இவங்கள டிராகன் லார்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இந்த 48 குடும்பத்துல ஒருத்தங்க தான் டர்கேரியன்ஸ். டர்கேரியன்ஸ்க்கு வலேரியால பெரிய அளவுக்கு செல்வாக்கு கிடையாது. அவங்கள விட பெரிய டிராகன் லார்ட் குடும்பங்கள் வலேரியால இருந்துச்சு. வலேரியன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தங்களோட டிராகன் ரத்தம் வெளியே போயிடக்கூடாது அப்படின்றதுனால சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ற வழக்கத்தையும் வச்சிருந்தாங்க. வலேரியா பேரரசா வளர்ந்துட்டு வரத பார்த்த இஸ்காரிங்கிற இன்னொரு பேரரசு வலேரியா மேல போர் தொடுக்குது. 5 வாட்டி போர் தொடுத்து 5 வாட்டியும் தோத்து போறாங்க இஸ்காரியன்ஸ். இதுக்கப்புறம் வலேரியன்ஸ் தங்களோட டிராகன்ஸ் எடுத்துட்டு போய் இஸ்காரி பேரரசை மொத்தமா சாம்பலாக்கிடுறாங்க. இதே மாதிரி எசோஸ்ல ராயின் அப்படின்னு ஒரு அழகான நதி ஓடுது. ராயின் நதிக்கரையோரம் ஒரு அழகான நாகரிகமும் உருவாகுது. அவங்க தான் ராயினர்ஸ். ராயினர்ஸ் மீனவர்களாகவும் வியாபாரிகளாகவும் இருந்தாங்க. ரொம்ப அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்த ராயினர்ஸை தேடி பெரிய ஆபத்து வந்துச்சு. வலேரியன்ஸ் முதல்ல ராயினுக்கு வந்தப்போ ராயினர்ஸ் அவங்கள நல்லபடியா தான் வரவேற்று விருந்தோம்பல் பண்ணாங்க. என்னதான் ராயினிஷ் மக்கள் நட்பு பாராட்டினாலும் வலேரியன்ஸ் தங்களோட புத்தியை காமிச்சிட்டாங்க. ராயினாஸ் கடவுளை வழிபட்டு வந்த ஒரு பெரிய ஆமையை உயிரோட பிடிச்சி கொன்னுடுறாங்க வலேரியன்ஸ். இதனால கடும் கோபத்துக்கு ஆளான ராயினாஸ் வலேரியன்ஸை எதிர்த்து போர் தொடுக்கிறாங்க. பிரின்ஸ் கேரின் தலைமையில பெரிய கப்பல் படை உருவாகுது. இதை எதிர்த்து ஆயிரக்கணக்கான வலேரியன் போர் யானைகள் 3 டிராகன் லார்ட்ஸ் தங்களோட டிராகன்ஸோட சண்டை செஞ்சாங்க. ராயினிஷ் மந்திரவாதிகள் ராயின் நதியில இருந்து பெரிய அலைகளை எழுப்பி எதிரிகளை அழிச்சாங்க. ராயினிஷ் வில்லாளர்கள் சரமாரியா அம்புகளை ஏவி
3ல 2 டிராகன்ஸை வீழ்த்திடுறாங்க. ஒரு டிராகன் மட்டும் தப்பிச்சு போயிடுது. இதுக்கப்புறம் கேரின் ஒலாண்டிஸ் மேல படையெடுத்து போறப்போ யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல 300 டிராகன்ஸ் வானத்துல பறந்து கண்ணுல பட்ட எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்குச்சு. கேரின் உயிரோட கைது செய்யப்பட்டு சிறையில அடைக்கப்படுறான். தன்னோட ராயின் நகரம் அழிஞ்சு சாம்பலாகிறத கண்ணால பார்த்து வேதனை அடைஞ்சான். ராயின் நதி பத்தி எரிஞ்சு புகை மண்டலமா மாறுது. இதை பார்த்துட்டு இருந்த கேரின் கோபமாகி ராயின் கடவுளை வேண்டான். பதிலுக்கு ராயின் கடவுள் பெரிய அலைகளை எழுப்பி மொத்த ராயினார்ஸையும் மூழ்கடிக்குது. அது மட்டும் இல்லாம வலேரியன்ஸோடைய தோல் எல்லாம் இறுக்கமாகி கொஞ்சம் கொஞ்சமா சாகவும் ஆரம்பிச்சாங்க. இத கிரே ஸ்கேல் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் இப்படி நடக்கும் அப்படின்னு முன்னாடியே கணிச்சு இளவரசி நெமேரியா தன்னுடைய மக்களை கூட்டிட்டு கப்பல்ல பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி இவங்க வந்து சேர்ந்த இடம் தான் டான். பின்வரும் காலங்கள்ல டானுடைய அரசியாவும் ஆவரா நெமேரியா. இப்படி வலேரியா அழிக்க முடியாத சக்தியா உருமாறி நிக்கிற நேரத்துல டர்கேரியன் வம்சத்தை சேர்ந்த ஏனார் டர்கேரியனுடைய பொண்ணான டேனிஸ்க்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல மொத்த வலேரியாவும் அழிஞ்சி இருக்க டிராகன்ஸ் எல்லாம் இறந்து போகுது. இந்த கனவை பத்தி ஏனார் டர்கேரியன் மற்ற குடும்பங்கள் கிட்ட சொல்றாரு. ஆனா அவங்க யாருமே இவர் சொன்னதை நம்பல. இதனால வேற வழி இல்லாம ஏனார் டர்கேரியன் தன்னுடைய குடும்பம் மற்றும் 5 டிராகன்ஸை கூட்டிட்டு எசோஸ்ல இருந்து புறப்படுறாரு. பல நாள் பயணத்துக்கு அப்புறம் இவங்க வந்து சேர்ந்த இடம் டிராகன் ஸ்டோன். இப்படிதான் டர்கேரியன்ஸ் வெஸ்ட்ரோஸ்ல முதலா தங்களுடைய கால் தடத்தை பதிச்சாங்க. இவங்களுக்கு முன்னாடியே ஹவுஸ் வலேரியன் மற்றும் ஹவுஸ் செல்டிகார் அப்படின்ற வலேரியன் குடும்பம் வெஸ்ட்ரோஸ்ல இருந்துச்சு. அவங்களோட நல்ல நட்புறவு பாராட்டினாங்க டர்கேரியன்ஸ். டர்கேரியன்ஸ் வெஸ்ட்ரோஸ்க்கு வந்து சரியா 12 வருஷத்துல டேனிஷ் டர்கேரியன் கனவு கண்டா மாதிரியே மொத்த வலேரியாவும் எரிமலை குழம்புனால எரிஞ்சு சாம்பலாகுது. எரிமலை குழம்புகள் 1000 அடிக்கு மேல இருந்ததாகவும் டிராகன்ஸ் எல்லாம் வானத்துல பறந்தபடியே எரிஞ்சு சாம்பலானதாகவும் சொல்லப்படுது. வலேரியா மொத்தமா அழிஞ்சதுனால டிராகன்ஸை கட்டுப்படுத்த தெரிஞ்ச யாருமே இப்போ உயிரோட இல்ல டர்கேரியன்ஸை தவிர. டர்கேரியன்ஸ் பல வருஷமா டிராகன் ஸ்டோன்லயே வாழ்ந்து வராங்க. இப்படி இவங்க வரிசையில ஒரு டிராகன் லார்ட் வரான். அவன் தான் ஏகான் டர்கேரியன். ஏகான் டர்கேரியன் அவனுடைய 2 சிஸ்டர்ஸையே கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுல ஓல்டர் சிஸ்டர் விசேனியா டர்கேரியன், யங்கர் சிஸ்டர் ரேனிஸ் டர்கேரியன். இவங்க 3 பேரும் சும்மா இல்லாம தங்களோட டிராகன்ஸான பெலேரியன், வேகார் அண்ட் மெராக்சிஸ் எடுத்துக்கிட்டு வெஸ்ட்ரோஸ் முழுசையும் சுத்தி வராங்க. டிராகன்ஸ்ல இருந்தபடியே வெஸ்ட்ரோஸுடைய 7 ராஜ்யங்களையும் பிரமிப்போட பாக்குறாங்க. பார்த்துட்டு திரும்பி டிராகன் ஸ்டோனுக்கு வந்தவங்க அந்த 7 ராஜ்யத்தையும் ஒரு மேப் மாதிரி செதுக்கி வைக்கிறாங்க. இந்த 7 ராஜ்யத்தையும் ஒன்று சேர்த்து ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஏகான் டர்கேரியனுக்கு ஒரு ஆசை வருது. அதுதான் வெஸ்ட்ரோஸுடைய தலையெழுத்தையே அடுத்த 400 வருஷத்துக்கு மாற்ற போகுது அப்படின்றது அப்போ அவங்களுக்கு தெரியல. டுரண்டன்ஸை சேர்ந்த அர்கிலாக் டுரண்டன் ஏகானுடைய செல்வாக்கை பார்த்து தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி தூது அனுப்புறான். ஏற்கனவே 2 பொண்டாட்டி இருக்க ஏகான் 3வது பொண்டாட்டி வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு பதிலாக தன்னுடைய நண்பனான ஓரிஸ் பரியத்தனுக்கு வேணாம் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு திருப்பி ஒரு தூது அனுப்புறான். இதை பார்த்து கடுப்பான அர்கிலாக் தூது போனவனோட கையை வெட்டி பார்சல் பண்றான். இதை பார்த்த உடனே ஏகான் ஒரு முடிவுக்கு வரான். தன்னுடைய ஸ்மால் கவுன்சிலை கூப்பிட்டு 7 ராஜ்யங்களையும் தன் அரசனா ஏத்துக்க சொல்லி ரேவன் அனுப்புறான். ஏகான் அனுப்புன தூதை பார்த்து பல ராஜ்யத்து மன்னர்கள் அதிருப்தி அடைஞ்சாங்க. யாருமே இவனோட கோரிக்கையை ஏத்துக்கல. அதனால ஏகான் கடல் வழியா டிராகன் ஸ்டோன்ல இருந்து வெஸ்ட்ரோஸோடைய ஈஸ்டர்ன் கோஸ்டான பிளாக் வாட்டர் ரஷ்க்கு வரான். அங்க ஒரு உட்டன் ஃபோர்ட்டை கட்டி அதுக்கு ஏகான் ஃபோர்ட் அப்படின்னு பேர் வைக்கிறான். இங்க இருந்து தான் ஏகானுடைய ஆட்டம் ஆரம்பிக்குது. ஏகானுடைய சிஸ்டர்ஸான ரேனிஸ் அண்ட் விசேனியா தங்களுடைய டிராகனான மெராக்சிஸ் அண்ட் வேகார் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்க ராஜ்யங்களை பிடிக்க போனாங்க. அப்படி ஹவுஸ் ரோஸ்பி அண்ட் ஹவுஸ் ஸ்டாக்வொர்த் ஈஸியா சரணடைச்சாங்க. ஹவுஸ் டார்க்லி அதுக்கப்புறம் ஹவுஸ் மியூட்டன் கிட்டத்தட்ட 3000 படை வீரர்களை கொண்டு இவங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துல ஏகான் தன்னுடைய டிராகனான பலேரியன் வச்சு அவங்கள மொத்தமா அழிக்கிறான். இந்த போருக்கு அப்புறம் ஏகான் ஃபோர்ட்ல எல்லாரையும் கூப்பிட்டு தன்னை ஒரு மன்னனா முடிசூட்டிக்கிறான் ஏகான். ஹவுஸ் டர்கேரியனுடைய சிஜிலான 3 தலை கொண்ட டிராகனை அப்பதான் அறிவிக்கிறான். குயின் விசேனியா வெலேரியன் ஸ்டீல ஏகானுக்கு அறிவிக்கிறா. குயின் ரேனிஸ் கிங் ஆஃப் த வெஸ்ட்ரோஸ் அப்படின்னு ஹெயில் பண்றான். இதே கூட்டத்துல ஏகான் தன்னுடைய நெருங்கிய நண்பரான ஓரிஸ் பரத்தேனை ஹேண்ட் ஆஃப் த கிங்காவும் அறிவிக்கிறான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்த நாளே ஏகானுடைய படை 3 பிரிவுகளா பிரிஞ்சு போகுது. டர்கேரியன்ஸோடைய கப்பல் படை மற்றும் விசேனியா வேலை நோக்கி போனாங்க.
ஏகான் மற்றும் அவனுடைய டிராகனான பலேரியன் மற்றும் அவனுடைய ஆர்மி ரிவர்லேண்டில் இருக்க ஆரன் ஹாலை நோக்கி போனாங்க. அதுக்கப்புறம் ஹோரிஸ் பரத்தியன் மற்றும் ரேனிஸ் டர்கேரியன் ஸ்டார்ம் சென்டரை நோக்கி படையெடுத்தாங்க. ஏகானை பார்த்த உடனேயுமே எட்மண்ட் டல்லி சரணடைகிறான். ஆனால் ஆரன் ஹாலை சேர்ந்த ஆரன் சரணடைய மாட்டேன் அப்படின்னு முரடு பிடிக்கிறான். ஏகான் என்கிட்ட டிராகன் இருக்கு அப்படின்னு சொல்லியுமே ஆரன் திமிரா பேசிட்டு ஏகானை பார்த்து துப்பிட்டு ஆரன் ஹாலுக்குள்ள போய் கதவுகளை முடிக்கிறான். சூரியன் அஸ்தமனமானதுக்கு அப்புறம் ஏகான் தன்னுடைய டிராகனான பலேரியனை எடுத்துக்கிட்டு ஆரன் ஹாலுக்கு மேல பறக்கிறான். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல டிராகனை ஆரன் ஹால் கோட்டையை நோக்கி செலுத்தி நெருப்பை கக்க வைக்கிறான் ஏகான். ஆரன் ஹால் உள்ள இருந்த படை வீரர்கள் மக்கள் எல்லாரும் சாம்பலா பொசுங்கி போனாங்க. ஆரனுடைய படை வீரர்கள் செவறுகள்ல முட்டியும் சுவாசிக்க காற்று கூட இல்லாம மூச்சு திணறி இறந்து போனாங்க. கேசில் உள்ள இருந்த ஆரன் மற்றும் அவனுடைய பசங்க நெருப்புல கருகி இறந்து போக அடுத்த நாள் காலையிலேயே ரிவர்லேண்ட்ல புது ஆட்சியை உருவாக்குறான் ஏகான். அந்த ஆட்சிக்கு எட்மண்ட் டல்லிய லார்ட் பாரமௌண்டாவும் அறிவிச்சான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஸ்ட்ராம்ஸ்லேண்ட்ல அர்கிலாக் தன்னுடைய படையோட ரேனிஸ் மற்றும் ஓரிஸ் பரத்தியனை முறையிடுறான். ரேனிஸ் தன்னுடைய டிராகனான மெராக்சிஸ் வச்சு எவ்வளவு படை வீரர்கள் வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. ரெண்டு பக்கமும் வீரர்கள் சண்டை போட தயாரானாங்க. அப்போ போர்க்களத்துல பயங்கரமான காத்தோட மழை பெய்யுது. இதனாலதான் இந்த போருக்கு லாஸ்ட்ராம் அப்படின்னு பேர் வச்சாங்க. போர் கடுமையா நடந்துட்டு இருக்கப்போ ரேனிஸ் மெராக்சிஸை வச்சு அர்கிலாக்குடைய ஆர்மிய மொத்தமா திசை திருப்புறா. அப்பையும் அர்கிலாக் விடாம சண்டை போட்டுட்டே இருந்தான். ஆனா கடைசியில ஹோரிஸ் அர்கிலாக்கை வெட்டி கீழே வீழ்த்துறான். ஒரு கையில கத்தியோட போர்க்களத்துல உயிர் துறக்கிறான் அர்கிலாக். அதுக்கப்புறம் ஹோரிஸ் அர்கிலாக்குடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராம்செண்டை ஹவுஸ் பரத்தியனோட சீட்டா மாத்திக்கிறான். ஸ்ட்ராம்செண்ட் ஏகான் பக்கம் போக அதுக்கு சமர்ப்பணமா போர்ல தோத்தவங்களுடைய எல்லா ஆயுதங்களையும் ஏகான் ஃபோர்ட்டுக்கு அனுப்பி வைக்க சொன்னான் ஏகான் டர்கேரியன். அர்கிலாக் இறந்த செய்தி கேட்ட உடனேயுமே கேஸ்லி ராக்கை சேர்ந்த லாரன் லானிஸ்டரும் ரீச்சை சேர்ந்த மெரின் நைன்த் கார்ட்னரும் கோல்டன் குரோவ்ல ஒரு பெரிய படையை திரட்டினாங்க. இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிட்ட ஏகான் உடனே ஆரன் ஹால்ல இருந்து கிளம்பி ஸ்டோனி செப்டுக்கு வரான். அங்க அவனோட விசன்யா மற்றும் ரேனிஸும் சேர்ந்துக்கிறாங்க. ரெண்டு படையும் பிளாக் வாட்டர் ரஷ்க்கு சவுத்ல இருக்க ஒரு வயல்வெளியில மோதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. ஏகானோட படையை விட 5 மடங்கு பெருசா இருந்துச்சு லானிஸ்டர்ஸோடைய படை. போர் ஆரம்பிச்சதும் ரெண்டு படையும் கடுமையா சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்பதான் ஏகானும் அவனுடைய சிஸ்டர்ஸும் அவங்களுடைய டிராகன்ஸை வச்சு சுத்தி இருந்த ஃபீல்டை எரிக்கிறாங்க. நடுவுல மாட்டிக்கிட்ட படை வீரர்கள் எல்லாரும் எரிஞ்சு சாம்பலா போனாங்க. இந்த போரை த ஃபீல்ட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. மெரின் நைன்த் கார்ட்னர் போர்லயே இறந்து போக லொரன் லானிஸ்டர் வேற வழியே இல்லாம ஏகான் கிட்ட சரணடைகிறான். ஏகான் லானிஸ்டரை லார்ட் ஆஃப் கேஸ்ட்லரி ராக் அண்ட் வார்டன் ஆஃப் வெஸ்டாவும் அறிவிச்சான். அது மட்டும் இல்லாம ஃபீல்ட் ஆஃப் ஃபயர்ல இருந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் கையகப்படுத்தி ஏகான் ஃபோர்ட்டுக்கு அனுப்ப சொன்னான் ஏகான் டர்கேரியன். ஏகானோட பலத்தை பார்த்து சண்டையே இல்லாம ஹவுஸ் டைரல்ஸ் சரணடைறாங்க. இதுக்கப்புறம் நார்த்தை நோக்கி படையெடுக்கிறான் ஏகான். நார்த்தை ரூல் பண்ணிட்டு இருந்தது டொரன் ஸ்டார்க் அப்படின்ற அரசன். ரெண்டு படையும் ட்ரைடன்ட் நதிக்கரையில சந்திச்சுக்கிறாங்க. இந்த ஃபீல்ட் ஆஃப் ஃபயர்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்த டாரன் போருக்கு முன்னாடி நாள் தன்னுடைய கவுன்சிலை கூப்பிட்டு பேசுறான். சில பேர் சரணடைஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க, சில பேர் சண்டை செய்யலாம் அப்படின்னும் சொன்னாங்க. இன்னொருத்தன் இரவோட இரவா ஏகான் கேம்புக்குள்ள போய் அவனுடைய டிராகனை கொண்டுடலாம் அப்படின்னு யோசனை சொன்னான். ரொம்ப நேரம் யோசிச்சு பார்த்த டாரன் காலையில விடிஞ்சதும் அமைதி கொடியோட போய் ஏகான் கிட்ட சரணடைஞ்சான். ஏகான் அவனை லார்ட் ஆஃப் விண்டர்ஃபெல் அண்ட் வார்டன் ஆஃப் நார்த்தாவும் அறிவிச்சான். நார்த்தை சேர்ந்த படை வீரர்கள் எல்லாரும் உயிரோட வீடு திரும்பினாங்க. கடைசியா இருந்தது வேல ஆட்சி செஞ்சிட்டு இருந்த ஹவுஸ் ஆரியன்ஸ் மட்டும்தான். ஆரியன்ஸோடைய அரசியான ஷாரா அவளுடைய பையனான ரோனலோட ஹெய்ரியில இருக்க ஒரு பாதுகாப்பான கோட்டையில தஞ்சமடைஞ்சா. ஒரு நாள் ஷாரா அவளுடைய பையனான ரோனல் விசன்யா டர்கேரியன் கிட்ட பலரிட்டு இருக்கிறத பாக்குறான். பின்னாடி டிராகன் வேகாரம் அவளை பார்த்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்த உடனே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகிறா ஷாரா. அந்த சின்ன பையன் வேகார் மேல ஒரு ரவுண்டு போனோம் அப்படின்னு கேக்குறான். விசன்யா ஷாராவை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சா. ஷாரா விசன்யாவை உள்ள கூப்பிடுறா. ஆனா அந்த சின்ன பையன் உடனே ஒரு பதில் சொல்ல சொல்லி அவங்க அம்மாவை கட்டாயப்படுத்துறான்.
ஷாரா வேற வழியே இல்லாம விசன்யா கூட பிரின்ஸ் ரோனலை அனுப்பி வைக்கிறா. அவங்க வானத்துல பறந்துட்டு இருந்தப்போ ஷாரா தன்னுடைய ரிங்லெட், கார்னட், குரோன் எல்லாத்தையும் தர்காரியன்ஸ்க்காக எடுத்து வச்சுட்டு இருந்தா. கடைசியா ஓல்ட் டவுனை நோக்கி படையெடுக்கிறான் ஏகான். சண்டை செய்யலாம்னு வந்த ஏகானுக்கு அங்க ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. ஓல்ட் டவுனுடைய கதவுகள் அவனுக்காக திறந்துருந்துச்சு. ஹை செப்டான்ஸ் ஏகான த கிங் ஆஃப் ஹேண்டல்ஸ், த ராய்னர் அண்ட் த ஃபர்ஸ்ட் மென், த லார்ட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் அண்ட் த ப்ரொடெக்டர் ஆஃப் ரெல்மா அறிவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஏகான் ஃபோர்ட்டுக்கு திரும்பி வந்த ஏகான் அங்க தன்னை சுத்தி ஒரு கூட்டம் உருவாகி இருக்கிறத உணர்றான். அது மட்டும் இல்லாம அங்க இருந்த மக்கள் ஏகான் ஃபோர்ட்டுக்கு கிங்ஸ் லேண்டிங் அப்படின்னும் பேரு வச்சிருந்தாங்க. கிங்ஸ் லேண்டிங்ல ஏகான் போர்க்காலத்துல ஜெயிச்ச ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் மலை போல பூச்சி வச்சிருந்தான். அந்த ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் தன்னுடைய டிராகனான பெலாரினுடைய நெருப்பை வச்சு உருக்கி அயன்த்ரான் அப்படின்ற ஒரு இரும்பு சிம்மாசனத்தை உருவாக்கி 7 ராஜ்யத்தையும் கிங்ஸ் லேண்டிங்ல இருந்து ஆட்சி செஞ்சான் ஏகான் தர்காரியன். என்னதான் ஏகான் 7 ராஜ்யத்துடைய அரசனா இருந்தாலும் அவனுக்கு அடங்காம பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கு ஒரு ராஜ்யம், அதுதான் டான். பாலைவன நிலங்களை கொண்ட இந்த ராஜ்யத்தை மெரியா மார்டல் அப்படின்னு ஒரு அரசி ஆண்டு வந்தா. நிமேரியாக்கு அப்புறம் டானை பெண்கள் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி அடங்காம இருக்க டானை அசைச்சு பார்க்க ரேனிஸ் தன்னுடைய டிராகன் மெராக்சிஸ் எடுத்துட்டு டானுக்கு வரா. மெரியா மார்டலை மிரட்டி பார்க்கறா. ஆனா மெரியா மார்டல், நாங்க உங்களுக்கு அடிபணியவும் மாட்டோம், உங்களை எதிர்த்து சண்டையும் போட மாட்டோம் அப்படின்னு தில்லா பேச, ரேனிஸ் அடுத்த வாட்டி நான் வரப்ப டான் பத்தி எரியும் அப்படின்னு எச்சரிச்சுட்டு போறான். திரும்பி போறப்ப டான் நாட்டு வில்லாளர்கள் ரேனிஸையும் மெராக்சஸையும் தாக்க 2 பேரும் அங்கேயே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ஏகானும் விசன்யாவும் தங்களுடைய டிராகன்ஸ் எடுத்துட்டு வந்து டானை எரிச்சு சாம்பலாக்கிடுறாங்க. இப்படி சண்டை போயிட்டே இருக்க ஒரு நாள் ஏகான் கிங்ஸ் லேண்டிங் தெரு வீதியில நடந்து போயிட்டு இருக்கப்போ டான் நாட்டை சேர்ந்த கூலிப்படை ஏகானை தாக்குறாங்க. அந்த சமயம் விசன்யா தர்காரியன் அங்க வந்ததுனால ஏகானை சிறு காயங்களோட காப்பாத்திட்டா. டான் நாட்டு மக்கள் எவ்வளவு ஆபத்தானவங்க அப்படின்னு ஏகானுக்கு இப்போ புரிஞ்சுது. இதுக்கப்புறம் வெஸ்ட்ரோஸ்ல இருக்க தலை சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து கிங்ஸ் கார்ட் அப்படின்னு ஒரு படையை உருவாக்குறா விசன்யா தர்காரியன். அரசரை பாதுகாக்கிற மட்டும்தான் இந்த கிங்ஸ் கார்டுடைய முழு நேர வேலையே. கிபி 37ஆம் ஆண்டு ஏகான் தர்காரியன் டிராகன் ஸ்டோன்ல தன்னுடைய 64 வயசுல உயிரை விடுறான். ஏகான் தர்காரியனுக்கு அப்புறம் அவனோட பையனான ஏனிஸ் தர்காரியன் அரசன் ஆகுறான். ஏகான் அளவுக்கு ஆளுமை திறன் ஏனிஸ்க்கு இல்ல. ஏனிஸ் தன்னுடைய மகனுக்கும் மகளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறான் அப்படின்னு அறிவிக்க, இவ்வளவு நாள் ஏகான் தர்காரியனுக்கு பயந்துட்டு இருந்த ஹை செப்டான்ஸ் ஏனிஸோடைய இந்த முடிவை எதிர்க்கிறாங்க. ஏனிஸ்க்கு எதிராக கலவரம் செய்யறாங்க. இதுக்கு பயந்து ஏனிஸ் டிராகன் ஸ்டோனுக்கு போறான். அங்கேயே மரணமடைகிறான் ஏனிஸ் தர்காரியன். ஏனிஸ் இறந்ததுக்கு அப்புறம் அடுத்த அரசன் யாருன்னு ஏனிஸோடைய தம்பியான மேகாருக்கும் ஏனிஸோட பையனான ஏகான் 2க்கும் சண்டை வருது. ஏகான் 1க்கு அப்புறம் மேகார் தான் பெலேரியனை வச்சிருக்கான். அரியணைக்காக மேகாரும் ஏகான் 2வும் சண்டை போட்டுக்கிறாங்க. இந்த சண்டை முத்தி போய் டிராகன் சண்டையாகவும் மாறுது. மேகார் வச்சிருக்க பலேரியன் ஏகான் 2 மற்றும் அவனுடைய சின்ன டிராகனான குயிக் சில்வரை எரிச்சு கொன்னுடுது. இதுக்கப்புறம் அரியணை ஏறின மேகார் பல அட்டூழியங்களை பண்றான். இவனை எல்லாரும் மேகார் த குரூயல் அப்படின்னு தான் கூப்பிட்டாங்க. இவனுக்கு மொத்தம் 6 மனைவிகள். இவங்க மூலியமா இவனுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாமே இறந்து போச்சு. மக்கள் எல்லாரும் இவனை வெறுக்கவும் ஆரம்பிச்சாங்க. இதனால மன உளைச்சல் தாங்காம இரும்பு சிம்மாசனத்திலேயே தற்கொலை பண்ணி இறந்துட்டான் மேகார் 1 தர்காரியன். மேகாருக்கு அப்புறம் மிஞ்சி இருந்த ஏனிஸோடைய பையனான ஜஹாரிஸ் அரசன் ஆகிறான். ஜஹாரிஸ் தன்னுடைய தங்கச்சியான அலிசேனை கல்யாணம் பண்ணிட்டு வெஸ்ட்ரோஸை திறம்பட அமைதியா 50 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு வராரு. இவருக்கு நிறைய பசங்க பிறகுறாங்க. ஆனா அவங்க யாருமே அடுத்த அரசன் ஆகிற வரைக்கும் உயிரோடவே இல்லை. இவருக்கு மிஞ்சி இருந்தது இவருடைய பேர பசங்களான ரேனிஸ் 2 டர்கேரியன், விசாரிஸ் டர்கேரியன் மற்றும் டேமான் டர்கேரியன். இவங்கள யாரு அடுத்த அரசன் ஆவறது அப்படின்றத முடிவெடுக்க கிரேட் கவுன்சில கூப்பிடுறாங்க. அதுல வெஸ்ட்ரோஸோடைய அடுத்த அரசனா விசாரிஸ் டர்கேரியன் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இதுல இருந்துதான் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸோட கதை ஆரம்பிக்குது.